Hey guys, நீங்களும் இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஐ ட்ரா பண்ணுமா? Let's go. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பேப்பர் வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் உங்களால் ட்ரா பண்ண முடியலன்னா ஒரு காம்பஸ் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஆனால் லைட்டாக தான் வரையணும் கைஸ், அப்போ தான் ஏதாவது கரெக்ஷன்லாம் வந்தால் நம்ம எரேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்ணோட மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் எல்லாத்தையும் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நடுவில் வந்து இன்னொரு சின்ன சர்க்கிளும் பக்கத்தில் வந்து ஒட்டின மாதிரியே ஒரு பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியலிஸ்டிக் லுக்குக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் வரையும் போது மேலே வந்து நிறைய ஹேர் போட்டுக்கோங்க, கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வரைஞ்சது கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அடுத்து டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம ஷேடிங் போகணும். ஷேடிங் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு டார்க்காக அடிச்சிட்டிங்கன்னா அந்த ரியலிஸ்டிக் லுக் வராது. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே டார்க் வச்சா நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் லுக் வரும். அதுவும் எல்லா இடத்துலையும் டார்க் பண்ணக்கூடாது, அந்த சைடில் மிடில் மட்டும் தான் டார்க் பண்ணணும். அப்புறம் நடுவில் இந்த கருவிழி பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நம்ம வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி நடுவில் மட்டும் நல்லா பிளாக் அடிச்சிடலாம், ஃபுல்லாக அட்டை கருப்பு அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க இடத்துல வந்து பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக அடிச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உங்கள்கிட்ட பிளெண்டிங் ஸ்டம்ப் இருந்தால் பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பட்ஸு இல்லை டிஷ்யூ பேப்பர் எதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டு இப்போ டார்க் பென்சில் எடுத்து 8B பென்சில் இல்லை 6B பென்சில் யூஸ் பண்ணி மேல் போர்ஷன் வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். எந்தெந்த போர்ஷன்லாம் வந்து டார்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷன், அப்புறம் அந்த அவுட்டர் சைடு ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக, அப்புறம் அந்த நடுவில் மார்க்கர் வரைஞ்சாலும் அதை சுற்றி டார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக் வரும். கீழே மட்டும் அந்த மிடில் யூ ஷேப்பில் வந்து நம்ம வந்து அது வந்து ரொம்ப டார்க் பண்ணாமல் மைல்டாக விட்டுடலாம், மைல்ட் ஷேடிங் கொடுத்துட்டு இதில் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக் லுக் வரும். அப்புறம் அந்த சென்டராக வரைஞ்சாலும் டார்க்காக, அது பக்கத்தில் நம்ம பாக்ஸ் ஷேப்பில் விட்டோம் ஒயிட்டாக, அது வந்து எந்த ஷேடியும் கொடுக்காதீங்க, அது ஒயிட்டாகவே இருக்கட்டும். மீதி எல்லா இடத்துலையும் டார்க் பண்ணுறங்க. டார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி லைன்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் இன்னும் நிறையா லைன்ஸ் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு நல்லா பிளெண்ட்லாம் பண்ணிட்டு எரேசர் வச்சு நம்ம அந்த ஹைலைட் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். 3-0 எரேசர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்ப்ரெட் அந்த போட்டதுக்கு இன்னும் நம்ம அது கூட அந்த போட்டது கூடயே எரேசர் வச்சு நம்ம நிறைய ட்ரா பண்ணி 3-0 எரேசர் இல்லைனா நார்மல் எரேசரே ஷார்ப் பண்ணிவோம். எரேசர் வச்சு தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணோட மேல் போர்ஷனே வந்து நம்ம மார்க்கர் வச்சு நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா டார்க்காக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்போ அந்த நடுவில் இருந்த போர்ஷனை விட்டுட்டு மற்ற எல்லாம் போர்ஷனும் நம்ம லைட் ஷேட் கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு பட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இன்னொரு லேயர் மாரி போட்டுக்கோங்க. போட்டு அந்த ஹேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் போகாது, ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். பேசிக்காக வந்து ஒன்று லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு அப்புறம் ரைட்டில் போட்டு அதுக்கு நடுவில் வர்றதுலாம் பார்த்திங்கன்னா மேலே வரையும் போது பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ் கிராஸாக போயிட்டு வரும். அவ்வளோதான் கைஸ், இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஒரு லைக் வந்தால் கூட போதும், அது அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து என்ன ட்ராயிங் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். Thank you so much for watching. See you in next video. Please like my video. Okay, bye.